இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேண்டில் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா டார்க் பேக்ரவுண்டில் ஒரு கேண்டில் வந்து அழகாக உங்களுக்கு உட்காந்துற மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபயர் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக அப்படியே மூவ் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெழுகுவர்த்தி வந்து அழகாக எரியுத மாதிரி தெரியுது. இது நான் வெறும் HTML அண்ட் CSS மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எந்த வித ஜாவா ஸ்கிரிப்ட் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறது வந்து நான் கேண்டில் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஸோ candle.html அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம HTML டேக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ HTML ஆரம்பிச்சிட்டேன். டைட்டில் பார்த்தீங்கன்னா நான் கேண்டில்னு வச்சுக்கிறேன். கேண்டில்னு வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி செக்ஷன் இதில் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இதை டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ டிவிஷன் அப்படின்னு போட்டு கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபுல் வித் எடுத்துக்கிறதுனால கண்டெய்னர் அப்படின்னு போட்டு கிளாஸ் நேம் வந்து போட்டுக்கிறேன். இப்போது கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர்னு போட்டு பிரிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா CSS வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்டைல் டேக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஸ்டைல் டேக்கை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டைல் டேக்கில் வந்து நம்ம வந்து CSS ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உள்ள எல்லா டேக்கையும் குறிக்கிறது. ஸோ எனக்கு வந்து மார்ஜின் வேணாம், பேடிங் வேணாம் அப்படிங்கிறதுக்காக மார்ஜின் 0 பேடிங் 0 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து எதுவும் டிஸ்பிளே ஆகலை. நம்ம பண்ணுறது என்னன்னா, இப்போது இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் இருக்கணும், இது வந்து த்ரெட் இருக்கணும், அப்புறம் இந்த ஃபயர்னு இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் பிரிச்சுக்கிறேன். ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு செக்ஷன் வந்து பிரிச்சாச்சு கேண்டில். இப்போ அந்த கேண்டிலில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரெட் அப்படின்னு இருந்துச்சு. அதாவது இந்த இருக்கு பார்த்தீங்களா அந்த கருப்பு கலரில், இது பேர் நான் வந்து த்ரெட் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஸோ டிவ் கிளாஸ் வந்து த்ரெட் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செக்ஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர். இந்த ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நான் ஃபயர்னு சொல்லி இன்னொரு டிவிஷன் வந்து பிரிச்சுக்கிறேன். ஸோ டிவ் கிளாஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி டிவ் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு. இனிமேல் இதுக்கு வந்து CSS ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். ஸோ கேண்டிலுக்கு வந்து நான் வந்து CSS ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து எல்லாமே ரெஸ்பான்சிவாக இருக்கிறதுனால நான் வந்து கண்டெய்னர் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டைல் டேக்கில் போயிட்டு கிளாஸ்னால டாட் அப்படின்னு போட்டு டாட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். கண்டெய்னரோட வித்து பார்த்தீங்கன்னா 100% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 100 VH அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிளாக் கலரில் டிஸ்பிளே ஆகுது. இது வந்து ரெஸ்பான்சிவாக தான் இருக்கும், ஃபுல் ரெஸ்பான்சிவ். ஏன்னா 100% வித்து கொடுத்தேன். அதுவும் இல்லாமல் 100% ஹைட் வந்து VHன்னு கொடுத்தனால உங்கள் டிஸ்பிளே சைஸுக்கு அதுவாகவே எடுத்துக்கிடும் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து. ஸோ அடுத்து பார்க்கும்போது நம்ம கேண்டில் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ டாட் கேண்டில் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறேன். இது வந்து கிளாஸ்னால டாட்னு சொல்லி கால் பண்ணுறேன். ஸோ பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சொல்யூட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 330 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ அப்படின்னு சொல்லி சும்மானாலும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட கேண்டிலோட சைஸ். இது வந்து நம்ம வந்து டாப் கொஞ்சம் கீழே கொண்டு வந்து, அதுவும் இல்லாமல் சென்டரை வந்து அந்த கேண்டில் வந்து கொண்டு வரணும். ஸோ பாட்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாட்டம் வந்து ஒரு 2% கீழேருந்து மேலே வர்றதுக்கு அதனால பாட்டம் வந்து கொடுத்துறேன். இப்போது சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2%ல் பாட்டம் வந்து கீழேருந்து மேலே வந்து உங்களுக்கு தள்ளி நிற்குது. அதுவும் இல்லாமல் லெஃப்ட் தள்ளி போகணும். அதனால லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 45% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிவாக தான் இருக்கும். எல்லாமே என்ன பண்ணாலும் நம்ம எவ்வளோ ஸ்க்ரீனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலும் அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்றாப்புல இந்த கேண்டில் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா
நான் வந்து லீனியர் கிரேடியன்ட் கொடுக்குறேன். அதுதான் ஒரு கேண்டிலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கொடுக்குறேன், கமா போட்டுட்டு டார்க் ஆரஞ்சு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் டார்க் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆகி ஒரு கலர் இருக்குது. ஸோ இன்னும் நம்ம வந்து கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம். ஸோ சிஎன்ஆ அப்படின்னு சொல்லி ஒரு கலர் கொடுக்குறேன். இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து தெரியுது ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு, அப்புறம் இந்த சைனா அப்படிங்கிறது மூணும் மிக்ஸ் ஆகிருக்குது. அடுத்து சேடல் ப்ரௌன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சேடல் ப்ரௌன் வந்து ஒரு டார்க்கான ப்ரௌன் மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியுது. ஸோ இந்த மெழுகுவர்த்தி வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மறைஞ்சாப்புல தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த கீழே வந்து இப்படி ரெக்டாங்கிளில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இல்லாமல் எனக்கு இங்கே மட்டும் பிளாக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆர்ஜிபிஏ ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்ஜிபிஏ அப்படின்னு போட்டு பிளாக்னால 0 0 0, அதாவது ரெட் 0, க்ரீன் 0, ப்ளூ 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் அதோட ஒப்பாசிட்டி வந்து நான் குறைக்க போகிறேன். அதனால் 0.4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டியாக ஆக்குப்பை ஆகிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே வரைக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஆர்ஜிபியை வந்து ஒரு 90% இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி 90% கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து அந்த கேண்டில் வந்து இருட்டில் அப்படியே மறைஞ்சு நிற்கிற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அடுத்து பார்க்கும்போது இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது மேலே தான் த்ரெட் இருந்துச்சு. இந்த ரவுண்ட் ஷேப்பில் எப்படி கொண்டு வரலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த கேண்டிலில் தான் நான் அந்த சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஸோ கேண்டில் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிஃபோர் ஆஃப்டர் ப்ராப்பர்ட்டி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிஃபோரில் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே வேணாம். ஸோ எப்போவும் நம்ம கண்டென்ட் தான் கொடுக்கணும் இந்த பிஃபோர் ஆஃப்டரில். அப்படின்னா தான் அது ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஸோ கண்டென்ட்டில் ஒன்றும் கொடுக்கல. பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டும் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆஃப்டர் கொடுக்கணும். ஆஃப்டர் நம்ம எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். பிஃபோரில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப்டரில் வேணாலும் ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் ஆஃப்டரில் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி கண்டென்ட் வந்து எனக்கு எதுவும் தேவையில்லை. பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருந்து எனக்கு மேலே, அதாவது அந்த கேண்டில்லேருந்து இந்த கேண்டில்லேருந்து எனக்கு கொஞ்சம் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் டாப் வந்து ஒரு -25 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். -25 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதோட சைஸ் வந்து அந்த ரவுண்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்ட் சைஸ் வந்து ஒரு 50 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அடுத்து வித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேணும், அதனால 100% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ். பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு ரவுண்டாக தான் வேணும், அதனால பார்டர் ரேடியஸ் வந்து 50% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போது பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ளூனே காமிச்சு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகுது. இது இந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் நம்ம சாய்ச்சி வைக்கணும், அதாவது ரொட்டேட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் கலர் வந்து இதே கலர் இந்த கேண்டில் உள்ள கலரில் அதில் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து நான் லீனியர் கிரேடியன்ட் அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரவுண்டாக தானே இருக்குது, அதனால் நான் வந்து ரேடியல் கிரேடியன்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரேடியல் கிரேடியன்ட்னா லீனியர் கிரேடியன்ட் மாதிரி தான், ஆனால் ரேடியல்ங்கிற போது நம்மளுக்கு வந்து சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி, சுற்றி ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலரும் சென்டரில் மட்டும் வேறு கலராகவும் மிக்ஸ் பண்ணி இருக்க மாதிரி இந்த ரேடியல் கிரேடியன்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரேடியல் கிரேடியன்ட்டுக்கு வந்து நான் வந்து 3 விதமாக கலர் கொடுக்குறேன். ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன், அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன், அடுத்து சேடல் ப்ரௌன் அதையும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நான் கொடுத்த அந்த 4 கலரும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கவுத்தி போடலாம், அதனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட், எக்ஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம், ஒரு 60 டிகிரி அப்படின்னு சொல்லி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ரொட்டேட் ஆகி ஜம்முன்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நான் வந்து கொஞ்சம் இந்த ரவுண்டை மட்டும் கொஞ்சம் டார்க்காக மாற்றிக்கிறேன்,
அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். ஸோ பாக்ஸ் ஷேடோ கொடுத்துக்கிறேன். பாக்ஸ் ஷேடோவில் வந்து இன்சர்ட் ஒரு ஹரிசாண்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிக்சல், வெர்டிக்கலில் 3 பிக்சல், அப்புறம் பிளர் வந்து ஒரு 5 பிக்சல் கொடுத்துட்டு RGB வேல்யூ கொடுக்குறேன். ஸோ பிளாக்னால 000, பிளர் வந்து 0.2 அப்படின்னு சொல்லி இப்போது சேவ் பண்ணுறேன். இன்சர்ட்னால உங்களுக்கு இந்த பாக்ஸுக்கு உள்ளே மட்டும் டிஸ்பிளே ஆகும். இப்போ ரன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு வந்து ஒரு லேஸாக ஒரு பிளாக் கலரில் உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஷேடோ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே இதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கமா போட்டுக்கிறேன். கமா போட்டு அதே இன்சர்ட் போட்டுட்டு மைனஸில் நான் கொடுத்துக்கிறேன். மைனஸில் கொடுக்கும்போது லெஃப்ட் சைடில் அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து இதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க்காக ஒரு கோடு மாதிரி தெரியுது. ஸோ அவ்வளோதான். இப்போ கேண்டில் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலான்னு நாங்கள் பார்க்கலாம். ஸோ கிளாஸ்னால டாட் த்ரெட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து வித் வந்து ஒரு 5 பிக்சல் போதும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 35 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்து பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டாப்ல இருந்து ஒரு -35 பிக்சல் மேலேருந்து வர்ற மாதிரி, அதுவும் இல்லாமல் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 45 பிக்சல்ஸ் வர்ற மாதிரி வச்சுக்கிறேன். பேக்ரவுண்டு அதே மாதிரி உங்களுக்கு ப்ளூனே வச்சு காமிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு கோடு மாதிரி தெரியுது. இது வந்து நம்ம முன்னாடி வர வைக்கணும். அதனால Z இண்டெக்ஸ் கொடுக்குறேன். ஸோ Z இண்டெக்ஸ் ஸோ அது பின்னாடி இருக்குது. அதனால நான் Z இண்டெக்ஸ் வந்து ஒரு 10 அப்படின்னு சொல்லி இப்போது சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். இப்போது உங்களுக்கு வந்து சென்டரில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இப்போது இந்த த்ரெட்டோட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து நான் லீனியர் கிரேடியன்ட் கொடுத்துக்கிறேன். லீனியர் கிரேடியன்ட் இதில் நான் என்ன மாதிரி கொடுக்க போகிறேன்னா, கீழே வந்து எனக்கு வந்து ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகணும். இந்த இதை பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ளூ கலர்லையும், அடுத்து சென்டரில் வந்து பிளாக்கும், கீழே வந்து அந்த ஆரஞ்சு கலர்லையும் எனக்கு வருத மாதிரி செட் பண்ண போகிறேன். ஸோ ப்ளூ கொடுக்குறேன். ப்ளூ ஒரு 2% கொடுத்துக்கிறேன். கமா பிளாக் கொடுத்துக்கிறேன். பிளாக் வந்து ஒரு 80%, அதுதான் முக்கால்வாசி இருக்க மாதிரி. ஸோ ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். ஆரஞ்சு வந்து ஒரு 99% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ செமிகோலன் போட்டு இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அழகாக மூணுமே மிக்ஸ் ஆகியிருக்கு. ப்ளூ, பிளாக் அண்ட் ஆரஞ்சு மூணுமே உங்களுக்கு மிக்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கட்டமாக தெரியுது. அதனால் நான் கொஞ்சம் பார்டர் ரேடியஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பார்டர் ரேடியஸ் லெஃப்ட்டில் வந்து ஒரு 50%, ரைட்டில் ஒரு 50%, பாட்டம் ரைட் சைடு வந்து ஒரு 20%, பாட்டம் லெஃப்ட் சைடு வந்து ஒரு 20% கொடுத்துக்கிறேன். இப்போது சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊசியாக நல்ல ஒரு த்ரெட்டு வந்து அப்படியே அமைஞ்ச மாதிரி உங்களுக்கு ஃபிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், த்ரெட் வந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம வந்து ஃபயர் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணிடலாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபயர்னால கிளாஸ் நேம் வந்து அப்படியே கால் பண்ணுறேன். ஸோ டாட் ஃபயர் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறேன். பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் தான். வித் வந்து ஒரு 25 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் அதே மாதிரி ப்ளூனே உங்களுக்கு வச்சு டிஸ்பிளே பண்ணுறேன். இதோ இருக்குது. இது வந்து நம்ம இங்கே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ டாப் அண்ட் லெஃப்ட் வேல்யூ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். டாப் வந்து ஒரு கீழேருந்து மேலே போகிறனால நான் மைனஸில் கொடுத்துக்கிறேன். -120 பிக்சலும். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு மேலே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. பார்த்தீங்கன்னா மேலே வந்துருச்சு. ஸோ லெஃப்ட்டை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ லெஃப்ட்டு கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் வந்து 35 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். 35 பிக்சல்ஸ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அழகாக சென்டரில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கலர் மாற்றணும். அதுவும் இல்லாமல் பார்டர் ரேடியஸ் கொஞ்சம் கட் பண்ணணும். அவ்வளோதான். வேறு எந்த ஒர்க்குமே இல்லை. ரொம்ப
அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அனிமேஷன் பண்ண போகிறோம், அந்த மூவ் பண்ணணும். அதாவது அந்த டிஸ்பிளேல நீங்கள் பார்க்கும்போது, அவுட்புட்டில் பார்க்கும்போது இந்த இது வந்து சேக் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆச்சு. ஸோ அது மட்டும் பண்ணலாம். அது எப்படின்னு பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் லீனியர் கிரேடியன் கொடுத்துக்கிறேன், மிக்ஸ் ஆகி இருக்கனால. ஸோ லீனியர் கிரேடியன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். எனக்கு வந்து ஒயிட் தான் முக்கால்வாசி வேணும், அதனால ஒயிட் வந்து 50% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காட்டுறேன். சாரி, இந்த பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் ஆரஞ்சும் வந்து மிக்ஸ் ஆகி இருக்க மாதிரி இருக்குது. அது இல்லாமல் எனக்கு வந்து இந்த ப்ளூவும் கீழே உள்ள ப்ளூவும் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும், அதனால ப்ளூ கலரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளூன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ, ஆரஞ்சு, அப்புறம் ஒயிட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பார்டர் ரேடியஸ் கொடுக்கேன். பார்டர் ரேடியஸ் கொடுக்கும்போது இன்னும் செமையாக இருக்கும். ஸோ பார்டர் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டாப் லெஃப்ட் வந்து ஒரு 50%, டாப் ரைட்டு ஒரு 50%, அப்புறம் பாட்டம் ரைட்டு வந்து ஒரு 30, அப்புறம் பார்டர் லெஃப்ட் வந்து ஒரு 30% அப்படின்னு சொல்லி இப்போ கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து ஒரு தீ எறித மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் தெரியுது. ஸோ இப்போ இதுக்கான அனிமேஷன் மட்டும் பார்க்கலாம். இது வந்து எப்படி இப்படி மூவ் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். அனிமேஷன் அப்படின்னு சொல்லி கீவேர்டை கால் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மூவ் அப்படின்னு வச்சுக்கிறேன். மூவ் வந்து 1 செகண்ட், 1 செகண்டில் லீனியராக போயிட்டு வரத மாதிரி இன்ஃபைனைட் எனக்கு வந்து நிற்காமல் போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுக்கிறேன். செகண்ட் அனிமேஷன் வந்து ரொட்டேட் அப்படின்னு போட்டுக்கிறேன். சும்மா நம்மளா போடுற நேம் தான் இது, நீங்கள் என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். இது அதே மாதிரி 2 செகண்ட் லீனியர் இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அனிமேஷன் வந்து கொடுத்தாச்சு. இந்த அனிமேஷனுக்கான அது எப்படி அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்ட எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கீ ஃப்ரேம்ஸ்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன வேர்டு கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். ஒரு வேர்டு கூட தப்பாக போடக்கூடாது, அப்படின்னா தான் அனிமேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ 0% இருக்கும்போது என்ன பண்ணலாம், அடுத்து 100% இருக்கும்போது என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த பெர்சன்டேஜ் படி தான் இந்த அனிமேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ரொட்டேட் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரொட்டேட் இசட் டைரக்ஷனில் எனக்கு வந்து ரொட்டேட் ஆகணும். ஒரு 1 டிகிரி மூவ் ஆகும், ஒரு சைடில் ரொட்டேட் ஆனால் போதும் 0வாக இருக்கும்போது. அதே மாதிரி 100% இருக்கும்போது லெஃப்ட் சைடில் எனக்கு ஒரு 1 டிகிரி ரொட்டேட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டிகிரியில் சைடில் ரெண்டும் அப்படியே ஆடுற மாதிரி தெரியுது. இதை பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கொஞ்சம் ஹைட் வந்து கொஞ்சம் ஏற்றி இறக்கு அப்படி பார்த்தோம்னா நல்லா மூவ் ஆகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் தெரியும். ஸோ அதனால் நான் சும்மா ஒரு கீவேர்டு வந்து நானாக வச்சுக்கிறேன், ரொட்டேட்னு சும்மா பேர் வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதான் ஆட் கீ ஃப்ரேம்ஸை. ஸோ காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் என்ன கீவேர்டு கொடுத்துக்கோம், ரொட்டேட் அப்படின்னு கொடுத்துக்கோம். இந்த மூவ் எடுத்துகிட்டு ரொட்டேட் நான் கொடுக்க போகிறேன். ரொட்டேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதில் நான் என்ன பார்த்த போகிறேன்னா டாப்பையும் லெஃப்ட்டையும் வேல்யூ மட்டும் நான் மாற்ற போகிறேன். ஸோ டாப் பார்த்தீங்கன்னா ஒரு -20 இருக்குது, அதுவும் இல்லாமல் 35 இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஃபயரோட சைஸ் வந்து. கரெக்டாக கர்லி பிரேசஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த ஃபயரோட டாப் வேல்யூவும் லெஃப்ட் வேல்யூவும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிக்சல் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகணும். அதுவும் இல்லாமல் டாப்பில் வந்து ஒரு கீழே வரணும். அதுவும் இல்லாமல் லெஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சல் வந்து பின்னாடி போகணும், அதாவது லெஃப்ட் சைடு வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. 100% இருக்கும்போது எனக்கு இன்னொரு பிக்சல் வந்து கூடணும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து இன்னொரு பிக்சல் லெஃப்ட் வந்து கூடணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக மெழுகுவத்தி வந்து அப்படியே எரித மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஸோ இது பின்னாடி கொஞ்சம் ஒரு ஷேடோ வந்து தெரியுத மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதனால் இதில் போய் நான் பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஒரு 70 பிக்சல்ஸ், அப்புறம் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு -50 பிக்சல்ஸ்,
அடுத்து ஒரு 100 பிக்சல் பிளரில் ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சு ரெட் அப்படின்னு சொல்லி 2 மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இதே தான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரைட் சைடு வர்றதுக்காக ஸோ மைனஸில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போது பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி காட்டுறேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேடோ அடிக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோதான் இந்த அனிமேஷன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.